வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏமனில் இருந்து ஹவுதிகளால் ஏவப்பட்ட ஒரு ஆளற்ற விமானம் இஸ்ரேலின் செங்கடல் ரிசார்ட் எய்லாட் நகரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் மோதியதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 60 மற்றும் 26 வயதுடைய 2 ஆண்கள் ஆபத்தான நிலையில் பட்டியலிடப்பட்டுள்ளதாகவும் 30 வயதுடைய ஒருவர் மிதமான காயமடைந்துள்ளதாகவும் 19 பேர் லேசான காயங்களுடன் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் ஸ்டப்னல் தாக்குதலுக்கு உள்ளாகினார். இஸ்ரேலிய விமானப்படை 2 ஹெலிகாப்டர்களை அனுப்பி பீர்ஷெபாவில் உள்ள சுரோகா மருத்துவ மையத்திற்கு பலத்த காயமடைந்தவர்களை கொண்டு சென்றது. காயம் அடைந்தவர்களில் பெரும்பாலானோர் இஸ்ரேலின் மிகச்சிறிய பொது மருத்துவமனையான ஏலாட்டின் ஜோசப்டில் மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்றனர். தாக்குதலின் போது படமாக்கப்பட்ட காணொலி காட்சிகள் ஒரு ஹோட்டலுக்கு அருகில் ஷாப்பிங் பகுதியில் ஆளற்ற விமான தாக்குதலை காட்டியது. ஆளற்ற விமானத்தின் மீது 2 அயன்டோம் இடைமறைப்பு ஏவுகணைகள் ஏவப்பட்ட போதிலும் ஆளற்ற விமானத்தை இடைமறைக்கும் முயற்சிகள் தோல்வியடைந்ததாக இஸ்ரேலிய விமானப்படை IAF ஒப்புக்கொண்டது. IAF-இன் ஆரம்ப விசாரணையின்படி ஆளற்ற விமான வருகை தாமதமாக கண்டறியப்பட்டது. இருப்பினும் பொதுமக்களை எச்சரிக்கும் விதத்தில் ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் சைரன்களை இயக்கியது. அயன்டோம் ஆளற்ற விமானத்தை சுட்டு வீழ்த்த தவறிய காரணம் அது தாழ்வாக பறந்து கொண்டிருந்ததால் இருக்கலாம். இருப்பினும் இந்த சம்பவம் இன்னமும் விசாரணையில் இருக்கின்றது. தாமதமாக கண்டறியப்பட்டதால் அதை சுட்டு வீழ்த்த ஹெலிகாப்டர்கள் அல்லது போர் விமானங்களை அனுப்ப IAF-க்கு போதுமான நேரம் இல்லை. ஆளற்ற விமானம் ஒரு புதிய அச்சுறுத்தலை குறிக்கவில்லை என்றும் ரிசார்ட் நகரத்தில் வர்த்தகம் வழக்கம் போல் தொடர வேண்டும் என்றும் IAF-இன் தலைவர் மேஜர் ஜெனரல் டோமர் பார் கூறினார். இடைமறைப்பு தோல்வியை நாங்கள் விசாரிப்போம், கற்றுக்கொள்வோம் மற்றும் மேம்படுத்துவோம் என்று எய்லாட் நகராட்சி வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஒரு ராணுவ அதிகாரி தாக்குதலை உறுதிப்படுத்தினார். இங்கு புதிய அச்சுறுத்தல் எதுவும் இல்லை, மேலும் நகரத்தில் இயல்பான செயல்பாட்டை நிறுத்த எந்த காரணமும் இல்லை என்று மேஜர் ஜெனரல் டோமர் பார் கூறினார். ஒரு வாரத்தில் எய்லாட் நகரத்தின் மீதான 2வது தாக்குதல் இது. தாக்குதலை தொடர்ந்து ஆளற்ற விமானங்கள் புறப்பட்ட இடத்திலிருந்து இனி புறப்படாமல் நிறுத்துவதில் விமானப்படை கவனம் செலுத்தும் என்று பார் கூறினார். ஆளற்ற விமானங்கள் புறப்பட்ட இடம் ஏமனில் ஈரானிய ஆதரவு ஹவுதிகள். அங்கிருந்து ஆளற்ற விமானங்கள் இனி புறப்படாமல் நிறுத்துவதில் விமானப்படை கவனம் செலுத்தும் என்பதன் அர்த்தம் இன்றோ நாளையோ ஏமனில் இஸ்ரேலின் விமான தாக்குதல்கள் உத்தரவாதம். பாதுகாப்பை பலப்படுத்தும் அதே வேளையில் அச்சுறுத்தலை வேரிலிருந்து அகற்ற நாங்கள் பாடுபடுவோம் என்று அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டது. தாக்குதலுக்கு பின்னர் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகவும் லங்க்ரியுடன் பேசினார். இஸ்ரேலின் நகரங்கள் மீதான எந்த ஒரு தாக்குதலும் ஹவுதிகளுக்கு எதிராக கடுமையான மற்றும் வேதனையான அடியை எதிர்கொள்ளும் என்று அவர் கூறினார். இது ஏற்கனவே கடந்த காலத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் அலுவலகத்தின்படி ஏலாட்டின் வான் பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து மூத்த IDF கட்டளை தளத்துடன் பேசியதாக நேதன்யாகு லங்க்ரியிடம் கூறினார். இதற்கிடையில் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தாக்குதலுக்கு பின்னர் ஹவுதிகளை அச்சுறுத்தினார். அவர் கூறிய போது ஹவுதிகள் ஈரான் மற்றும் லெபனான் காசாவிலிருந்து கற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், மேலும் கடினமான வழியில் கற்றுக்கொள்வார்கள். இஸ்ரேலுக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் 7 மடங்கு பாதிக்கப்படுவார்கள் என்றார். பின்னர் ஹவுதிகள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றனர். ஏலாட்டில் உள்ள 2 தனித்தனி இலக்குகளை நோக்கி 2 ஆளற்ற விமானங்கள் ஏவியதாகவும் அவற்றில் 2வது ஆளற்ற விமானம் இஸ்ரேலை அடைய தவறியதாகவும் கூறினார்கள். ஒரு நாள் முன்பு ஈலாட் மற்றும் பீர்ஷெபாவில் உள்ள இலக்குகள் மீது மேலும் பல ஆளற்ற விமானங்களை ஏவியதாகவும் ஹவுதிகள் கூறினார்கள். செவ்வாய்க்கிழமை ஏமனில் இருந்து இஸ்ரேலை அடைந்ததாகவோ அல்லது எதுவும் இடைமறைக்கப்பட்டதாகவோ எந்த அறிக்கையும் இல்லை. இது அவை அனைத்தும் இஸ்ரேலை சென்றடைய தவறிவிட்டன என்பதனையே குறிக்கின்றது. ஹவுதிகள் இஸ்ரேலில் ஈலாட்டை குறிவைத்து அடிக்கடி தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இதில் கடந்த வாரம் ஒரு ஆளற்ற விமானம் ஹோட்டல் நுழைவாயிலை தாக்கியது, சேதத்தை ஏற்படுத்தியது, ஆனால் காயங்கள் எதுவும் இல்லை. அந்த ஆளற்ற விமானம் இஸ்ரேலிய விமானப்படையால் அடையாளம் காணப்பட்டது. ஆனால் அதை இடைமறைக்கும் முயற்சிகள் தோல்வியடைந்ததாக ராணுவம் தெரிவித்தது. இந்த மாத தொடக்கத்தில் ஹவுதிகள் நடத்திய தாக்குதல் நகரத்திற்கு வெளியே உள்ள ரமோன் விமான நிலையத்தையும் தாக்கியது, சேதத்தை ஏற்படுத்தியது மற்றும் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. அந்த ஆளற்ற விமானம் கண்டறியப்பட்டது, ஆனால் மனித தவறு காரணமாக அச்சுறுத்தலாக வகைப்படுத்தப்படவில்லை என்று விமானப்படை விசாரணையில் கண்டறியப்பட்டது. புதன்கிழமை பின்னர் ஹவுதிகளால் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டு பாலிஸ்டிக் ஏவுகணை இஸ்ரேலிய எல்லைகளுக்கு வெளியே விழுந்து விட்டதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். IDF ஏவுதலை அடையாளம் கண்டது, ஆனால் ஏவுகணை அச்சுறுத்தல் ஏற்படுத்தாததால் இஸ்ரேலில் எந்த சைரன்களும் ஒலிக்கவில்லை. மார்ச் 18ஆம் தேதி காசா பகுதியில் ஹமாஸுக்கு எதிரான IDF தனது தாக்குதலை மீண்டும் தொடங்கியதிலிருந்து ஏமனில் உள்ள ஹவுதிகள் கிட்டத்தட்ட 90 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் குறைந்தது 41 ஆளற்ற விமானங்களையும் இஸ்ரேல் மீது ஏவியுள்ளனர். ஈரானிய ஆதரவு ஹவுதிகள் இஸ்ரேல் மீது மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மேற்கு ஏமனில் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுக நகரமான ஹொடைடாவில் உள்ள ராணுவ உள்கட்டமைப்பு மீது இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல்களை நடத்தியது. மிக சமீபத்தில் கடந்த வாரம் அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டது. கடந்த மாதம் சானா மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் ஏமனின் ஹவுதி அரசாங்கத்தின் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் கொல்லப்பட்டனர். ஹவுதி உயர்மட்ட உறுப்பினர்கள் மீதான தாக்குதல் வெறும் ஆரம்பம் என்று இஸ்ரேல் எச்சரித்தது.
ஹவுதிகள் கப்பல்களை குறிவைப்பதும் தொடர்கின்றது. ஏடன் வளைகுடாவில் ஏமன் கடற்கரையிலிருந்து பயணித்த ஒரு கப்பல் இன்று அதிகாலை தாக்குதலுக்கு உள்ளானது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. யார் தாக்குதலை நடத்தினார்கள் என்பதும் தெளிவாக தெரியவில்லை. கப்பலின் அருகே ஒரு தெறிப்பு மற்றும் வெடிப்பு சத்தத்தை கப்பலின் கேப்டன் கேட்டதாக பிரிட்டிஷ் ராணுவத்தின் ஐக்கிய கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு மையம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கப்பல் மற்றும் குழுவினர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அடுத்த துறைமுகத்துக்கு செல்வதாகவும் மையம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஏமனின் நாடு கடத்தப்பட்ட அரசாங்கத்திற்கு விசுவாசமான படைகளால் பிடிக்கப்பட்ட ஏடன் கடற்கரையிலிருந்து சுமார் 225 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தாக்குதல் நடந்தது. ஏமனின் ஈரானிய ஆதரவு பெற்ற ஹவுதி இயக்கம் செங்கடல் வழித்தடம் வழியாக கப்பல் போக்குவரத்தை குறிவைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். ஆனால் இந்த தாக்குதலுக்கு உடனடியாக உரிமை கோரவில்லை. தாக்குதலுக்கு உரிமை கோர பொதுவாக அவர்கள் மணி நேரங்கள் அல்லது நாட்கள் கூட ஆகும். இஸ்ரேல் தனது போரை தீவிரப்படுத்தி காசா நகரத்தை குறிவைத்து ஒரு புதிய தரைவழி தாக்குதலை நடத்தியதால் ஹவுதி தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. இதற்கிடையில் டெஹ்ரானின் நொறுக்கப்பட்ட அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஈரான் மீது ஐக்கிய நாடுகளின் சபை தடைகள் மீண்டும் விதிக்கப்பட உள்ளதால் பதட்டங்கள் அதிகமாக உள்ளன. மறுபக்கத்தில் ஹவுதிகளில் எஜமானரான ஈரான் தனது பழைய விமானப்படையை புத்துயிர் பெறும் நடவடிக்கையாக ரஷ்ய MiG-29 போர் விமானங்களை பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இது மேம்பட்ட விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை உள்ளடக்கிய ராணுவ மேம்படுத்தலின் தொடக்கத்தை குறைக்கிறது என்று ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு குழுவின் உறுப்பினரான அபோல் ஃபால்ஸ் ஜோக் ரேவன் தற்போது சிராஸில் உள்ள விமான தளத்திற்கு வந்துள்ள இந்த MiG-29 விமானங்கள் குறுகிய கால தீர்வை குறிக்கின்றன என்றார். டெஹ்ரான் மிகவும் அதிநவீன சுகோய் Su-35 ஜெட் விமானங்களின் வருகைக்காக காத்திருக்கிறது என்றும் கூறினார். MiG-29 விமானங்களுடன் டெஹ்ரான் ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் சீனாவின் HQ-9 வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் கணிசமான எண்ணிக்கையில் வாங்கும் என்றும் ஜோக் ரேவன் கூறினார். இந்த அமைப்புகள் முழுமையாக செயற்பாட்டுக்கு வந்தவுடன் நமது எதிரிகள் இஸ்லாமிய குடியரசின் மொழியை புரிந்து கொள்வார்கள் என்று ஜோக் ரேவன் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டது. ஆபரேஷன் எலும்சிங்கம் போரின் போது இஸ்ரேலிய தாக்குதல்கள் ரஷ்ய S-300 பேட்டரிகளையும் F-14, F-5 மற்றும் AH-1 விமானங்களையும் அழைத்த பின்னர் டெஹ்ரான் தனது வான் பாதுகாப்பு மற்றும் விமானப்படையில் பாதிப்புகளை எதிர்கொள்கின்றது. ஈரானின் வான் பாதுகாப்பு வலையமைப்பில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட S-300 PM-2 பேட்டரிகள், உள்நாட்டு பவார் 373 நீண்ட தூர தரையிலிருந்து வான் ஏவுகணைகள், கோர்டாட் மற்றும் சயாத் தரையிலிருந்து வான் ஏவுகணைகள், அர்மான் நீண்ட தூர பாலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் S-200 வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஆகியவை அடங்கும். 4ஆம் தலைமுறை போர் விமானங்களான MiG-29 விமானங்கள் ரஷ்யாவின் ஆயுத களஞ்சியத்தில் மிகவும் மேம்பட்டவை அல்ல. ஆனால் ஈரானின் வயதான கடற்படைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மேம்படுத்தலை குறிக்கின்றன. அவற்றின் வருகை உயர் பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் அதன் விமான திறன்களை வலுப்படுத்த டெஹ்ரானின் அவசரத்தை காட்டுகின்றது. நவம்பர் 2023 ஈரானின் துணை பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் மக்தி ஃபராகி ரஷ்ய Mi-28 தாக்குதல் ஹெலிகாப்டர்கள், Su-35 ஜெட் விமானங்கள் மற்றும் Yak-130 போர் பயிற்சி விமானங்களை வாங்குவதை உறுதிப்படுத்தினார். ஜனவரி 2025 IRGC ஜெனரல் அலி ஷட்மானி Su-35 விமானங்களின் வருகை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். இருப்பினும் கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். மாஸ்கோ அதன் பின் வாய் திறக்கவில்லை. ஜூலை மாதம் ஈரானிய ஊடகங்கள் டெஹ்ரான் பெய்ஜிங்கில் இருந்து நீண்ட தூர கண்காணிப்பு ரேடார்கள் மற்றும் மேம்பட்ட மின்னணு போர் உபகரணங்களை பெறும் என்று செய்தி வெளியிட்டன. அவை எதுவும் இதுவரை ஈரான் போய் சேரவில்லை.